உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 6:14 பார்க்கும்போது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஐயோ, நான் பலவிடமாக இருக்கிறேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என் குடும்ப கஷ்டம் எப்படி இருக்குது, நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்திருக்கிறார். வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல் அடைவார்கள் என்று சொல்லுவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக நம்ம இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் கிருபையை வைத்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறோமா, இந்த வசனத்து மேல் விசுவாசம் வைங்க. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு காரியத்தை நீ செய் என்று தொடங்கு என்று. வசனம் மேல் விசுவாசமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அளவலாக பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.